புனிதா, கவிலனை கூட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வை. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, பாத்துக்கங்க. சரிங்க. கபிலா, நேக்கா 10 லட்சத்தை அடிச்சு உன் அக்கா வீட்டுல பதுக்க பாத்தியே, இதெல்லாம் நியாயமா? இப்ப என்னாச்சு? உன் கூட்டாளியே உன்னை காட்டி கொடுத்து உன்னை அசிங்கப்படுத்திட்டான். இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல? வேணா புனிதா. ஏன் புனிதா, உண்மையை சொன்ன கசக்குதோ? அதான் புடிப்பட்டவன் உன் புருஷன் தான் பணத்தை அடிக்க சொன்னான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விடுமா, இவ என்ன பண்ணுவா பாவம். இவளே கபிலனை நம்பி ஏமாந்து போய் நிக்கிறா. ஆனா ஒண்ணு, எங்க மாமா 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அதனால திரும்ப கிடைச்சிருக்கு. ஆமா கண்மணி, இல்லனா இவனும் இவ அக்காலும் சேர்ந்துக்கிட்டு பேங்க் பணத்தை ஏப்ப விட்டுருப்பாங்க. ஏதோ மாமா புண்ணியத்தால தப்பிச்ச. இல்ல நீயும் உங்க அக்கா ராசாத்தியும் சேர்ந்து இந்நேரம் 1, 2, 3ன்னு ஜெயில் கம்பிய தான் எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் கண்மணி, அவனே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். விடு, போயிட்டு போட்டோம். போட்டும் போட்டும், ஆனா கம்பி என்றதுல இருந்து தப்பிச்சிட்டல்ல. அப்புறமும் ஏன்டா இந்த விஷத்தை குடிச்சு டிராமா போட்டு ஸ்கோர் பண்ற? இதெல்லாம் அதோ இங்க இருக்காளே, இவகிட்ட வேணா பலிக்கும், ஆனா எங்க கிட்ட எல்லாம் நடக்காது. என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. ஏன் அண்ணி, ஒருவேளை இப்படி நடந்திருந்தா? என்ன பாக்குறீங்க? நீங்க மயக்கம் போட்டு நடிச்சு வேணும்னே எங்க அண்ணனை பேங்க்குக்கு போக விடாம தடுத்து எங்க அப்பா வாயாலேயே இவரை பேங்க்குக்கு போகிற சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அங்க வழியில ஒரு ஆளை அனுப்பி அந்த பணத்தை அடிச்சு அதை எடுத்துட்டு போய் ராசத்தி அண்ணி வீட்டுல வைக்க வச்சு அந்த ஆளு தானே வந்து மாட்டி அந்த ஆளு இங்க வந்து என் புருஷன் பேரை சொல்ல, என்ன அண்ணி இது போதுமா? இல்ல இன்னும் படுத்த நீளமா ஓட்டவா? அப்புறம் உங்க ரீல் எல்லாம் அந்தரும் பாத்துக்கோங்க அண்ணி. விட்டா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டே போறேன். நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மா ராசாத்தி அண்ணிய ஒரேடியா வெறுக்கத்தான் இந்த மயக்கம் என்ன டிராமாவெல்லாம் போட்டீங்க. அதே மாதிரி என் புருஷனும் விஷத்தை குடிச்ச மாதிரி டிராமா போட்டாரு. என்னது டிராமாவா? ஆமா, நீங்க என்ன நோக்கத்தோட நடிச்சீங்களோ அதே நோக்கத்தோட தான் என் புருஷனும் நடிச்சாரு. என்ன ஒண்ணு, நீங்க ராசாத்தி அண்ணிய பெரிய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நடிச்சீங்க. ஆனா நாங்க அண்ணி எலெக்ஷன்ல நின்னு சேர்மன் பதவிக்கு வரணும்னு பண்ணோம். அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். புனிதா, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் முதல்ல இவங்க 2 பேர் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வரேன். சரி. ஹலோ, இன்னைக்கு வேணா ராசாத்தி அண்ணிய நீங்க இந்த வீட்டுக்கு வர விடாம தடுத்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பேரும் புகழோட ராசாத்தி அண்ணி இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கதான் போறாங்க. அப்போ உங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏண்டி அம்மா, மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்க முடியும்? அது அதே இடத்துலதான் இருக்கும். இல்ல கண்மணி? ஏய், என்ன புனிதா, நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல. இருங்க சித்தி, நான் விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன்.
சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட மாமியார் என்ன கோவிலுக்கு வர சொல்லி நடக்கிற எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பேனா தோப்பேனா எங்க 2 பேர்ல மக்கள் மத்தியில யாருக்கு அதிக செல்வாக்குன்னு கேட்டாங்க. ஆ, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கண்டிப்பா அந்த ராசாத்திக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு, நீங்க கொஞ்சம் ஓட்டுல தோத்துருவீங்கன்னு தெளிவா சொல்லிட்ட கண்மணி. இத நான் உங்க காதுல போட்டுட்டேன், அவ்வளவுதான். நான் போனை வச்சிடுறேன். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் வண்டியில இரு. சரிங்க மாமா. என்னாச்சு கண்மணி? மா, என் மாமியா அந்த சேர்மேனை தனியா போய் மீட் பண்ணிருக்கா. ஏண்டி, எல்லாத்துக்கும் நீங்க 2 பேர் தானே பார்ட்னரு, அப்புறம் எப்படி உன்னை விட்டுட்டு போனா? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். அப்போ இதோட அடுத்த கட்டமா கண்டிப்பா ராசாத்திய மீட் பண்ணி தான் பேசுவா. என்ன கண்மணி சொல்ற? ஆமாமா. வா நம்ம கோயிலுக்கு போய் பாப்போம். வா. ஆ, இத்தனை நாள் ஃபோன் பண்ணாத பெரியத்த திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல எதுக்காக வர சொல்லிருக்காங்கன்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு ஒன்னும் புரியல. சரி, எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பார்த்து பேசிட்டா தெரிஞ்சிட்டு போகுது. ஏன் கண்மணி, அந்த ராசாத்தியும் மரகதமும் ராசி ஆயிட்டா நம்ம கதி என்னடி ஆகுறது? வாயை மூடிட்டு வா. அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ம், ம். வணக்கம் மேடம். வாங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன். உட்காருங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுதுங்க. சரிங்க மேடம். ராசாத்திடி, ராசாத்தி, கண்மணி ராசாத்திடி. அவளை பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. ஐயோ, அங்க பாரு, ராசாத்தி நமக்கு முன்னாடி கார்ல போயிட்டு இருக்கா.
எப்படி இருக்க ராசாத்தி? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன ராசாத்தி, நான் நல்லா தான் இருக்கேன். என் புள்ள இனிய நல்லா இருக்கானா? மாமா நல்லா இருக்காரு அத்தை. ம். அம்மா என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். என்ன மன்னிச்சுடு ராசாத்தி. ஐயோ அத்தை, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டா சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க கூடாது, மன்னிப்பு கேட்டுறணும். ஏதோ புத்தி கெட்டு உன் தம்பி மேல திருட்டு பழி போட்டு அவன் உசுருக்கே ஆபத்து வர வச்சுட்டேன். நான் ஏதோ ஒரு கோவத்துலதான் அப்படி செஞ்சேனே தவிர வேணும்னே செய்யல ராசாத்தி. அத்தை, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசால நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டீங்க. இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மை ராசாத்தி. ஆனாலும் நான் உங்ககிட்ட இவ்ளோ கடுமையா நடந்திருக்க கூடாது. பரவாயில்ல விடுங்க அத்தை, என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் இருக்கு ராசாத்தி. ஆனா நான் பண்ண தப்புக்கு அப்பவே உன் மாமா என்ன அடிச்சிட்டாரு. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதானே அது நியாயமாகும். பாத்தியாமா அந்த கிழவிய பதவிக்காக இன்னுமா உருகி உருகி அந்த ராசாத்தி கிட்ட பேசுறான்னு. நீ கண்மணி, உன் மாமியா அரசியல்ல காலடி எடுத்து வைக்க போறால, அதான் இப்பவே ட்ரைனிங் எடுக்கிறா. அத்தை, நீங்க பெரியவங்க, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன பண்றது ராசாத்தி, நம்ம 2 பேருக்கும் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை இருந்துச்சு. இந்த சேர்மன் பதவி மூலமா ஊருக்கே உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரிய போகுது. இல்ல அத்தை, அது என்ன, நாமளே நம்ம பிரச்சனைய ஊருக்கு படம் பிடிச்சு காட்டின மாதிரி ஆயிடும். ஆனா அதெல்லாம் நடக்காது. ராசாத்தி நாமினேஷனை வாபஸ் வாங்குவான்னு பாரி தம்பியும் மங்கையும் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா அத்தை, அப்படிதான் சொன்னேன். நீ அப்படி சொன்னு மங்க சொன்ன உடனே இன்னும் நீ என் மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் குறையலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட ராசாத்தி. ஆமா அத்தை, நான் உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு என்னைக்கும் குறையாது. ரொம்ப சந்தோஷம் ராசாத்தி. ஆனா நீ இன்னும் வாபஸ் வாங்கலன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஏன்னு தெரியல. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அண்ணன் இளங்கோக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அது முடிச்சிட்டு வந்தா அதுக்குள்ள கபிலனோட பண பிரச்சனைன்னு ஒரே தடங்கல் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் ராசாத்தி. ஆனா இப்ப நான் உன்னை இங்க வர சொன்னது எதுக்குன்னா, வாபஸ் வாங்கறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதனால நீ நாளைக்குள்ள வாபஸ் வாங்கிட்டேன்னா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வராம இருக்கும். கண்டிப்பா அத்தை, உங்களுக்கும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் நான் எந்த கெட்ட பேரும் வரவிட மாட்டேன். நாளைக்கு முதல் வேலையா நான் எலெக்ஷன் ஆபீஸ்க்கு போய் வாபஸ் வாங்கிடுறேன் அத்தை. எனக்கு தெரியும் ராசாத்தி. ஆனா நீ மட்டும் வாபஸ் வாங்கினா என்கிட்ட இருந்து ஒரு எதிர்பாராத பரிசு உனக்காக காத்துட்டு இருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா ராசாத்தி, என் புள்ள இனியனோட நம்ம பெரிய வீட்டுக்கு வந்து எங்களோட சந்தோஷமா வாழலாம். என்ன, நானும் மாமாவும் பெரிய வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரோடையும் இருக்க போறோமா? அத்தை, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியல. ஆமா ராசாத்தி, நீ என் புள்ளைய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இந்த மரகதத்தோட மருமகளா வந்துரு. பாத்தியாமா அந்த மேனா மணிக்கிய இவ்ளோ நாளா என்ன மருமகன்னு சொல்லிட்டு பதவிக்காக அந்த ராசாத்திய மருமகன்னு சொல்றான். நம்மளை விட கேடியா இருக்காளேடி இவ. ராசாத்தி, அன்னைக்கு ஐஸ்வர்யா கல்யாணத்துல இனிய விட்ட சவால்ல நான் பின்வாங்கின மாதிரி இந்த முறை இல்ல. கண்டிப்பா நீ வாபஸ் வாங்கினா அடுத்த நிமிஷமே நம்ம பெரிய வீட்டுக்கு இனியனை கூட்டிட்டு நீ வந்துடலாம். ராசாத்தி, நான் எதுவும் அந்த மாதிரி மாத்தி பேசிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னதை செய்வேன்னு இதோ
அக்ரிமெண்ட்ல எழுதி சைன் பண்ணிருக்கேன். அதனால உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஐயோ அத்தை, உங்க வாயால சொன்னதே போதும் அத்தை. எதுக்கு இந்த பத்திரம் எல்லாம்? இல்ல ராசாத்தி, உனக்காக இல்லனாலும் எனக்காக நீ இதை வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு என்ன யாரும் வாக்கு மாறிட்டான்னு சொல்லிடக்கூடாது. வாங்கிக்கோ. இந்த ராசாத்தி. போச்சு போச்சுடி, அக்ரிமெண்ட்டை வேற அவ கையில கொடுத்துட்டா. இனி உன் பாடு திண்டாட்டம் தான். அம்மா, வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? சரி ராசாத்தி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு எனக்கு ஒரு போன் அடி. அப்புறம் நீயும் என் புள்ள இனியனும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமா அத்தை. ம். ஒரு நிமிஷம். ராசாத்தி, இங்க வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என் புள்ள இனியனோட என்னைக்கும் நீ சந்தோஷமா வாழணும். ஏன் கண்மணி, இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? நிஜம்தான். சரி ராசாத்தி, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட நெடுநாள் கனவு நாளைக்கு நிஜமாக போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. சரி ராசாத்தி, சந்தோஷமா போமா, நல்லதே நடக்கும். நான் வரேன் அத்தை. போயிட்டு வா. வாமா. என்ன செமகாண்ட்ல இருக்கிற போல? ஆமா. என்ன உன் மாமியார்காரி சொதப்பிட்டாளா? ஆமா, அவ என்ன நிக்க விடாம பண்ணிட்டு அவ நின்னது கூட பரவாயில்ல, அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவ ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த ராசாத்தி கூட ஜாயிண்ட் அடிச்சா பாருங்க, அத என்னால தாங்கிக்கவே முடியல. நீ என்ன சொல்ற? ஆமா, 2 பேரையும் கோயில்ல ஒன்னா பாத்துட்டு வெறுத்து போய் தான் உங்களை தேடி வந்தேன். ஆமா காஞ்சனக்கா. என்னது அக்காவா? என்ன நான் உனக்கு அக்காவா? இல்ல, ஒரு ஃப்ளோல அப்படி வந்துருச்சு. சொல்லு. அதாவது ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்காம இருந்தா அவளை வீட்டுக்குள்ள நடையேத்துறன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அந்த மரகதம். என்ன கண்மணி, இது என்ன புது கதையா இருக்குது? அதான் பெரிய தலைவலியே. சும்மாவே அந்த ராசாத்தி அத்தையை எதிர்த்து நிக்க மாட்டேன், வாபஸ் வாங்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தா. நாம தான் வாங்க விடாம கெடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மரகதம் என்னடான்னா அக்ரிமெண்டே அடிச்சு கொடுத்துட்டா. இனி அந்த ராசாத்திய தடுக்கிறது அவ்வளவு ஈஸியே இல்ல. அப்படியா சொல்றீங்க? அதான் 2 நாளா வாபஸ் வாங்க விடாம பண்ணிட்டோம்ல. ஐயோ, அது வேற கதை. அது ராசாத்தியே எடுத்த முடிவு. ராசாத்தியோட அதிகபட்ச ஆசை லட்சியம் எல்லாம் பெரிய வீட்டு மருமகளா வீட்டோட இருக்கணுங்கிறது தான். ஓ, அதுக்கு வாய்ப்பா இப்போ அந்த மரகதம் அக்ரிமெண்ட்டையே கொடுத்துட்டா. இனி ராசாத்திய கையில பிடிக்கவே முடியாது. எப்பாடுபட்டாவது வாபஸ் வாங்கியே தீருவா. அதையும் பார்க்கலாம். அந்த ராசாத்தி வெளியே இருக்கும் போதே என்னால சமாளிக்க முடியல. வீட்டுக்குள்ள வந்துட்டா இன்னும் ஒன்னும் இல்லாம பண்ணிடுவா. அதனால நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ஆமாங்க, அந்த ராசாத்தியை எப்படியாவது வாபஸ் வாங்க விடாம பண்ணிடுங்க. கவலையை விடுங்க. அவ அண்ணன் தம்பிய பிரச்சனையில மாட்டி விட்டு வாபஸ் வாங்க விடாம பண்ணியாச்சு. அடுத்து யார மாட்டி விடுறது? அடுத்து இந்த மாதிரி அவ குடும்பத்து ஆளுங்களை யாரையாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவோன்னு அதை தடுக்க அவ உஷாரா காத்துக்கிட்டு இருப்பா.
பேசாம அவளையும் தூக்கிட்டானே. அறிவு கெட்டவனே, அவளை தூக்கிட்டா யாரா வந்து கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்குவா? பேசுறான் பாரு, அறிவு கெட்ட தத்தி. டேய் மருது, பேசாம அந்த எலெக்ஷன் ஆபீஸ்ல வரவிடாம பண்ணுடா. ஆபீசர் இருந்தா தானடா அவ வந்து வாபஸ் வாங்குவா. ஆள் இல்லைன்னா அவ என்னடா பண்ணுவா? கண்மணி என்ன சொல்ற? சூப்பர், அசத்திட்டீங்க போங்க.